ஒரு ஃபோன் பூத்துக்குள்ள ஒரு அப்பா தன்னோட 3 வயசு பொண்ணுகிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. நீ அழுகக்கூடாது, அங்கேயே பத்திரமா இருக்கணும். அப்பா உனக்கு தேவையான விளையாட்டு ஜாமான் சாப்பாடெல்லாம் நான் வாங்கிட்டு வந்துருவேன். ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்கேன் தெரியுமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல செல்லத்தை வந்து வீட்டுல பாக்குறேன். சந்தோஷமா இருக்கு. சரியா? வெளியில வர்றாரு. கட் பண்ணா ஒரு இடத்துல படுத்து கிடக்குறாரு. என்னடா இது, ஒரு ரூம்ல படுத்திருக்கமே, நம்ம தன்னோட பொண்ணுகிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத யோசிச்சு பாக்குறாரு. அப்பதான் அவர் உணர்றாரு தான் கடத்தப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறது அவருக்கு தெரியுது. அந்த ரூம்ல ஒரு டிவி இருக்கு. அதுல லைவ் ஷோ வந்து லைவ் நிகழ்ச்சிகள், லைவ் நியூஸ்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. அவருக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ், பேஸ்ட், ப்ரெஸ்ஸு, சோப்புலேருந்து எல்லாமே அந்த ரூம்ல இருக்கு. திடீர்னு ஒரு கதவு வழியா அவருக்கு சாப்பாடும் கிடைக்குது. தான் கடத்தப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறத உணர்ந்து அவர் கத்துறாரு, கதறாரு, போராடுறாரு. தெரிஞ்சுக்கணும்ல, 2 மாசமா இங்க அடைச்சு வச்சிருக்கீங்கல்ல, அந்த அளவுக்கு நான் என்ன. ஆனா அவரால் வெளியில வரவே முடியல. வேற எந்த விதமான ஜன்னலோ எந்த விதமான ஓட்டையோ அந்த ரூம்ல கிடையாது. சாப்பாடு கொடுக்கறதுக்கு மட்டும் ஒரு சின்ன டோர் வந்து வைக்கப்பட்டிருக்கு. அந்த டோர் வழியா அவருக்கு சாப்பாடு கிடைக்குது. இப்படியே பல நாட்கள் போகுது, பல வருடங்கள். ஒரு பைப்ல இருந்து கேஸ் வரும். அது வரும்போது என்னையே அறியாம நான் அப்படியே தூங்கி ஒவ்வொரு நாளும் அவர் தப்பிக்கிறதுக்காக போராடிக்கிட்டே இருக்காரு. ஒரு வழியா 16 வருடம் கழித்து அவர் அந்த ரூம்ல இருந்து தப்பிச்சு வெளியில வர்றாரு. தன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவனை பழி வாங்கணும். அவன் யாரு, எதுக்காக நம்மளை இப்படி செஞ்சான் அப்படிங்கிறத அவன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு கொலையை விட பயங்கரமான ஒரு தண்டனையை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. யாரு கைது பண்ணிருப்பாங்க? அதுக்கப்புறம் அவருக்கு நடந்த விபரீதம் தான் இந்த படத்தோட மொத்த கதையே. ரொம்ப அருமையான ஒரு ஒன்லைனை எடுத்து அதுக்கு தேவையான திரைக்கதையை வந்து செஞ்சு பயங்கரமான ட்விஸ்ட்டுகளோட வச்ச படம் தான் இந்த ஓல்டு பாய். 2003ஆம் வருடம் வந்து வெளியானுச்சு. கீழே குதிச்சா என்ன ஆகும்? செத்தாலும் பரவாயில்ல, நான் இங்க இருந்து வெளில போய் ஆகணும். இந்த படத்தை நான் சிறு வயதுல பார்த்தப்ப எனக்கு எந்த விதமான பெரிய இம்பாக்டுகளும் வந்து கொடுக்கல. பட் ஆனால் இந்த படத்தை இப்போ நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறதுக்காக ஒன் மோர் டைம் நான் பார்த்தேன். அப்போ என் மனசில் ஏற்பட்ட பாதிப்புகள் வந்து சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு படத்தை வந்து இந்த டைரக்டர் கொடுத்துருக்காரு அப்படின்னு வந்து நம்பலாம். வில்லன் மட்டும் சொல்லலாங்க. கடைசியாக ஒரு ட்விஸ்ட்டை ஒன்று வச்சு ஹீரோவை வில்லனாகவும் வில்லனை ஹீரோவாகவும் படத்தில் கிளைமேக்ஸில் காட்டியிருக்கிறது வந்து தரத்தின் உச்சம் அப்படின்னு சொல்லலாம். மனசுல இருக்கிற கஷ்டங்கள் எல்லாமே வெளியில வரும். என்னோட வீடு என்னை விட்டு போயிடுச்சு. இந்த அளவுக்கு ஒரு செமையான படத்தை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சாதாரணமான ஒரு விஷயந்தான். ஒரு பழிவாங்கல், ஒரு சாதாரணமாக பழி வாங்குறது தான். தனக்கு எந்த விதமான தப்பும் செய்யாத ஒருத்தனுக்கு ஒரு தண்டனையை கொடுத்து அதனால் அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்கலாம் இறந்து போகிற அளவுக்கு ஒரு தண்டனை வந்து கொடுக்கப்படுது. அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் அவன் வந்து எப்படி போய் பழி வாங்குறான் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைன். நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து பார்க்கையில் இந்த ஒன்லைனை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஹீரோ தான், அதாவது கடத்தப்பட்டு 16 வருடங்கள் ரூமில் இருக்கிறவர் தான் போய் அவனை பழி வாங்க போகிறாரு அப்படின்லாம் நம்ம யோசிச்சுக்கிட்டு இருப்போம். என்ன ஆச்சு? ரொம்ப பழகின மாதிரி தெரியுது. உங்களை எங்கேயோ பார்த்த வந்து இந்த படத்தில் வந்து சில ட்விஸ்ட்டுகள்லாம் இருக்குது. அந்த ட்விஸ்ட்லாம் வந்து ரிவீல் பண்ண அப்படின்னா, வந்து தப்பிச்சு போன ஹீரோ ஒரு சாப்பாட்டு கடையை நோக்கி ஓடுறாரு. அங்கே போய் அவர் சாப்பாடு கேட்குறாரு. அங்கே ஒரு பெண்ணையும் பார்க்குறாரு. அவர் சாப்பிட்றத பார்த்துட்டு அந்த பெண் என்ன இப்படி சாப்பிட்றாங்களே அப்படிங்கிற மாதிரி அந்த பெண் யோசிக்கிறாங்க. இந்த மாதிரி சமயத்தில் அவர் ஜாக்கெட்டுக்குள்ள பணமும் வைக்கப்பட்டிருக்கு. இந்த பணம் எப்படி வந்துச்சு அப்படின்னு அவர் யோசிச்சுக்கிட்டே அவர் சாப்பாடு 6 வருடங்கள் வந்து ஒரு ரூமுக்குள்ளேயே அடைப்பட்டு இருக்கிறதுனால அவருக்கு பல தேவைகள், பல விஷயங்கள்லாம் அவருக்கு தோணுது. ஒரு பெண்ணை அவர் பார்த்தோன்னே காதல் வயப்படுறாரு. அந்த பெண் மேலே ஆசைப்படுறாரு. அந்த பெண்ணிட்ட பேசுகிறப்ப அந்த பெண்ணும் அதுக்கு வந்து ஒத்துக்கிறாங்க. எழுந்திருச்சிட்டீங்களா? 2 பேரும் ஒன்னா ஒரே ரூம்ல தங்கியிருக்காங்க. இது மாதிரி தனக்கு நடந்த கொடுமைகளை வந்து அந்த பெண்ணுகிட்ட வந்து அவர் சொல்றாரு. அந்த பெண் வந்து ரொம்ப சிறு வயது பெண். இந்த மாதிரி சமயத்துல 2 பேருமே சேர்ந்து நம்ம அவனை தேடுவோம் அப்படின்னு சொல்லி அவனை தேடுறாங்க. கடைசியா அவனை தேடி கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, யார் அந்த பெண்? 15 வருஷத்துக்கு முன்னாடி அனுபவிச்ச டேஸ்ட் நல்லா மறக்க முடியும். அந்த பெண்ணை அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா இல்லையா அப்படிங்கிறத வந்து இந்த படம் வந்து தெளிவா சொல்லுதுங்க. இதுல வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்கு. நீங்க மேக்சிமம் இந்த படத்தை வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க. பட் ஆனா வந்து இந்த படத்தை வந்து பார்க்காதவங்களுக்காக அந்த ட்விஸ்ட்டை வந்து நான் சொல்லாம விட்டுட்டு போறேன். அந்த வில்லன் யாரு, எதனால வந்து இந்த ஹீரோவுக்கு இந்த மாதிரி ஒரு 16 வருடங்கள் ஒரு ஜெயில் தண்டனை மாதிரி ஒரு தண்டனையை வந்து கொடுத்துட்டு போயிடறான் அப்படிங்கிறது வந்து கடைசியா கிளைமேக்ஸ்ல வந்து சொல்லியிருப்பாங்க. வழியா வந்துருச்சு. உங்க கூப்பிட்டு சொல்லி காரத்தை கொஞ்சம் கம்மியா. ஒன்றும் இல்லை,
ஒருத்தனுக்கு வந்து மன்னிக்கவே முடியாத ஒரு தண்டனை என்ன அப்படிங்கிறத வந்து யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி ஒரு தண்டனையை அந்த வில்லன் வந்து ஹீரோவுக்கு கொடுத்துருப்பான். அந்த தண்டனை தான் கிளைமேக்ஸில் வந்து ரிவீல். ஒரு 18+ படம் தாங்க. இதை வந்து ஃபேமிலி கூட பார்க்கவே முடியாது. நிறைய 18+ சீன் வந்து இந்த படத்தில் இருக்குது. படத்தோட பேர் வந்து ஓல்டு பாய். மான்ஸ்டர் மாதிரி ஆயிட்ட. என் பழி வாங்குற வெறி அடங்கினதும் பழையபடியா. கொரியன் மூவி தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. ஆனால் நல்லா பார்க்கக்கூடிய படம் தாங்க. ஆனால் ஃபேமிலியோட மட்டும் பார்க்கக்கூடாது. ரொம்ப நிறைய 18+ சீன்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். ஆனால் அந்த படத்தோட ஸ்டோரி, அந்த உள்ள இருக்க திரைக்கதையெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். விறுவிறுப்பாகவே இருக்கும் படம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.